சாட்சியம் சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட் பியூலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் நான் சிஸ்டர். லாஸ்ட் வீக் அதுக்கு வாரம் நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லியிருந்தேன். கடவுள் உதவினால சில இறை செய்தி கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன இதுல இருந்து எனக்கு அழைப்பு வந்தப்ப ரொம்ப பயப்படுவேன். அது வார்த்தையால சொல்ல முடியாது. எனக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்கும். ஆனா நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு நம்ம நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில நான் கேட்டுக்கொண்டதை அங்க ஷேர் பண்ணுவேன். அது அவங்களுக்கு பிடிக்குது. அதனால அவங்க செய்தி கொடுங்கன்ற அந்த இது சொல்லும்போது கடவுள் அழைப்பு தர்றாரு, அதை ஏத்துக்கணுன்ற மனநிலை இருக்குமே தவிர அந்த பயம் அது பயங்கர ரொம்ப அது வார்த்தையில சொல்ல முடியாது. அப்ப நான் பிரதர் கிட்ட உங்ககிட்ட நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தப்ப லாஸ்ட் வீக் நம்ம பிரதர் ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, நீங்க ஹோலி ஸ்பிரிட்ல அனாய்ட் ஆயிருக்கீங்க, கண்டிப்பா சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு. பிரதர் சொன்ன அடுத்த நாள் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு பயத்துக்கு பதிலா சந்தோஷம் வந்துச்சு. அந்த பயமே என்கிட்ட இல்ல. அந்த செகண்ட் பிரதர் ப்ரேயர் பண்ண அந்த செகண்ட் என்ன விட்டு அது போயிருச்சு. இப்ப முதல்ல அந்த நேரம் நெருங்கி வர வர பயமா இருக்கும். இப்ப எப்ப அந்த நேரம் நெருங்கி வராதான்னு ஒரு ஆர்வம் எனக்குள்ளாக இருக்கு. கடவுளுக்கு கோடி நன்றி. பயத்தை நீக்கின கடவுளுக்கு. பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய இறை வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு மற்றவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறை வார்த்தையின் மூலியமாக ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். டொமினிக் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், கடந்த வாரம் என்னுடைய இறை செய்தி அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னுடைய குழந்தை 5 மாத குழந்தை, 5 வருஷம் காயின்ஸை முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பவே நான் சாட்சிப்படுத்தியிருந்தேன். அப்பவே கடவுள் கிருபையால என்னுடைய மகள் பூரண குணமடைந்து விட்டால். ஆனால் எக்ஸ்ரே ரிப்போர்ட் உள்ள காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் விசுவசிக்கிறேன், இறை வார்த்தையின் அடிப்படையில் நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ நம்பினால் தேவ மகிமையை காண்பாயின்னு வார்த்தை சொல்லுது. அதனால நான் விசுவசிக்கிறேன், காயின்ஸு என்னுடைய குழந்தையின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லி போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போ அந்த காயின்ஸு குழந்தையோட வயிற்றுக்குள்ளே தான் இருந்தது. கடந்த வியாழக்கிழமை நாங்கள் மறுபடியும் போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்திருந்தோம். கடவுளுடைய கிருபையால் அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் அந்த காயின்ஸ் இருந்த இடமே தெரியல. ஒரு பூரண சுகத்தை வார்த்தையினால கடவுள் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துறேன். நானும் இதே சாட்சி தான் சொல்றேன் பிரதர். எங்க வீட்டுல கொஞ்சம் விசுவாசமா இருந்தாங்க. அவரு ஃபுல்லா நான் அதான் அவங்க சொன்னது ஒரு வாரம்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆனிச்சு. வெட்னஸ்டே அப்ப என்னோட மைண்டு கொஞ்சம் சோர்வானுச்சு. என்னடா ஒரு வாரம் சொல்லிட்டாங்க, ஆனா இன்னும் வந்த மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்ட்டுன்னு. அப்புறம் எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா நம்ம ப்ரேயர்ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, நம்பிக்கையோட இருப்போம், ஆண்டவர் சொல்லியிருக்காருல இன்னைக்கு பிரதர் கொடுத்த மாதிரி நம்ம எல்லாம் வெற்றியின் தேவன், நம்ம தோல்வியின் தேவன் கிடையாது, நம்ம தேவன் வெற்றியின் தேவன் அப்படின்னு நான் இந்த வார்த்தையை தான் அறிக்கையிட்டேன். என் தேவன் மரணத்தை ஜெயித்தவர். அதே போல என் பிள்ளைக்கு அந்த வார்த்தை எனக்கு அடிக்கடி ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாதுன்னு என்ற அந்த வார்த்தையை நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். அதே போல நாங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தது நிமித்தமும் ஆண்டவர் இந்த வாரம் வியாழக்கிழமை முந்தா நேற்று நாங்க திரும்ப போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். காயின் வயிற்றுல எதுவுமே இல்லை, நார்மல் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இந்த நேரத்துல ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Thank you sister. Thank you. ஆண்டவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர். ஆண்டவரை நம்பியோர் எந்த விஷயத்திலையும் நம்மளை தோத்து போட மாட்டார். அதே போலதான் இந்த சகோதரருடைய வாழ்க்கையில, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில அந்த குழந்தைக்கு ஆண்டவர் அற்புதமாக ஒரு மிகப்பெரிய விபத்து, இது மிகப்பெரிய விபத்து. நல்லா யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமா அப்படியே அவங்க ஈஸியா சொல்ற மாதிரி அந்த சாட்சியத்தை சொல்லிட்டாங்க, அன்னைக்கும் சொன்னாங்க. ஆனா பாருங்களேன், எவ்வளவு மிகப்பெரிய அது ஒரு விபத்து மாதிரி. அதிலிருந்து பூரண சுகம் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளை ஒரு போதும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன்னு இறைவார்த்தை சொல்லுது. அதே போலதான் அந்த சகோதரர் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காக எவ்வளவோ அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய குழந்தைக்கு ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Thank you Jesus. Praise the Lord. Praise the Lord sister. நன்றி சொல்லுங்க சிஸ்டர். வேற யாராவது சாட்சி?
பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் லூர்து மேரி. பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர், எனக்கு பர்சனல் கவுன்சிலிங் வந்து கொடுக்கறதா எனக்கு டேட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எங்க வீட்டுக்காரங்க வீட்டில் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க 6 மணிக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் நேரம் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. இங்க இருந்துட்டு 9:30க்கே எனக்கு கவுன்சிலிங். அப்போ இவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா என்னால கவுன்சிலிங்கோ வேற எந்த ப்ரேயருமே என்னால எதுலையுமே அட்டன் பண்ண முடியாது. நான் காலையிலேருந்தே ஒரே எனக்கு பதட்டமா இருந்துச்சு. இருந்தாலுமே நான் மாதா கிட்ட, இயேசுப்பா கிட்ட, அப்புறம் கார்டியன் ஏஞ்சல்கிட்ட, மைக்கேல் ஏஞ்சல்கிட்ட இப்படி சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அவங்க காலையிலேருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்தவங்க கிளம்புற மாதிரி எனக்கு அறிகுறியே தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு இவங்க எப்படியாவது கிளம்பணும், நான் கவுன்சிலிங் பெறணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டே இருந்தேன். கரெக்டா 9:15க்கு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 9:30க்கே எனக்கு கவுன்சிலிங் நடந்தது பிரதர். அது ஒரு சாட்சி. அதுக்கப்புறம் புதன்கிழமை எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா வந்து பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி என்னை பயங்கரமா திட்டிட்டாங்க. இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லை. அது அவங்களுடைய நேச்சர் போல இருக்கு. அது பயங்கரமா அவங்க சாதாரண இதுக்கு அவ்வளோ ரொம்ப என்னை கேவலப்படுத்தி பேசிட்டாங்க. 15 வருஷமா என்னுடைய திருமண வாழ்க்கையும் நான் இதே வார்த்தை தான் கேட்டு 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 நான் பயங்கர டிப்ரெஷனுக்கு போய் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு ஆயிட்டு இருந்தேன் நான். இப்போ இவங்க இந்த வார்த்தை பேசினாங்கன்னு நான் கேட்ட உடனே எனக்கு உடனே சூசைட் அட்டெண்டும் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தை தாங்க முடியாம 15 வருஷம் திருமண வாழ்க்கையில. இப்ப இவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு சுரீர்னு டக்குன்னு மறுபடியும் சூசைட் அப்படின்னு ஒரு எண்ணம் போணுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்து அந்த மன்னிப்பதற்கான படிகளை வச்சு அவங்கள நான் ஜெபிச்சுட்டு அப்புறம் நான் இறைவார்த்தையை அறிக்கையிட்டுட்டு அப்புறம் அவங்கள பத்தி அந்த ஒரு தாட் எனக்கு எதுவும் வரல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மாட்ட வந்து நான் கத்தியிருப்பேன். என்னையே நான் ரொம்ப காயப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தி இருப்பேன். ஏன்னா ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரங்க இங்க வந்து என்னை அதே மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தமா ரொம்ப கேவலப்படுத்திட்டு போனாங்க. எது நடக்கக்கூடாதுன்றனோ அது இங்க வந்துவும் நடந்துருச்சு. அதுக்காக தான் வீடே நான் பார்க்காம இருந்தா நான் வந்து மறுபடியும் இந்த ஏரியா ஃபுல்லா என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இவங்களும் அதே மாதிரி யோசிச்சு பேசிட்டாங்க. கேட்டதுனாலதான் அப்போ அவரு மேல எனக்கு கோவம் வந்து நான் அவரையும் போன் போட்டு திட்டியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இருந்திருந்தேன்னா நான் எதுவுமே பேசல. வந்து இறைவார்த்தை மட்டும் அறிக்கையிட்டுட்டு நான் படுத்துட்டேன். இது 2வது. இது இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள நடந்த மாற்றம் பிரதர். இது ஒரு சாட்சி. அடுத்தது எனக்கு மறந்துட்டேனே. பிரைஸ் லார்ட் பிரதர். நான் நினைவு வரும்போது சொல்றேன் பிரதர். வச்சிருங்க. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதாவது ஜீசஸ்ட இப்ப நீங்க வந்துட்டீங்க, ஜீசஸ்ட அறிக்கையிடுறோம் நம்ம அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவர்களை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வார்த்தைய நாம இந்த மாதிரியான தீய ஆவி அவர்களுக்கு இருந்து பின்னாடி இருந்து செயல்படுகின்ற மாதிரியான சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நான் அக்செப்ட் பண்ணக்கூடாது. சரியா? அதே மாதிரி நீங்க வந்து அக்செப்ட் பண்ணாம அதை வந்து உடனே ஜீசஸ்ட ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிச்சு அந்த வார்த்தையிலிருந்து வெளியில வந்துட்டீங்க. உங்களுடைய டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு உங்க மனநிலையை மாற்றி இருக்கிறார் அந்த நேரத்துல அந்த இறை வார்த்தை வழியாக. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் அலாட். பிரைஸ் அலாட் சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. இறை வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. மன்னிச்சிருங்க அவங்கள, உங்க வீட்டுக்காரவங்களையும் மன்னிச்சிருங்க. சரியா? மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரதர் அடிக்கடி நம்ம இதுல சொல்லுவாங்க, அவங்க நல்லவங்க, அவங்கள நம்ம மன்னிச்சு ஏத்துக்கணும். அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகின்ற அந்த தீய ஆவியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுட்டரித்து சாம்பலாக்கி ஆள் கடலுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கை வழி நடத்துவார். பிரைஸ் அலாட். பிரைஸ் அலாட். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சொல்லுங்க. பிரைஸ் அலாட். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது சாட்சி? பேசலா பிரதர். எனக்கு ஒரு 3 சாட்சி இருக்கு பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்காண்டி, அம்பிகா ஒரு அம்மாவுக்காண்டி இட பிரச்சனைக்காண்டி ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். நான் போன வாரமே என்னோட ஃபோன் ஒர்க் ஆகலை. நான் மைக் ஆன் பண்ணி பிரேசலா பிரதர் பிரேசலா பிரதர்ன்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு கேட்கவே இல்லை. அதோட சரி என்னாச்சுன்னு தெரியல, என் ஃபோன் ஏதோ ஃபால்ட் அப்படின்னு வச்சுட்டு அதோட போயிட்டேன். பேசவே முடியலை. அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் திருப்பி
மொபைலுக்கு ரிப்பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாரம் நான் வந்து அட்டன் பண்ணுறேன். அந்த அம்மாவோட இட பிரச்சனை வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதற்காக இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்றேன். அந்த அம்மாவும் நன்றி சொல்ல சொன்னாங்க. அப்புறம் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மிஸ்ஸோட பையனுக்கு நிமோனியா காய்ச்சல்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம முத நாள் நம்ம ஜெபம் பண்ணோம் எல்லாருமா சேர்ந்து. இயேசுவினுடைய தழும்புகளால் அந்த குழந்தை சுகமடைந்ததற்கு நன்றி அப்படின்னு நான் அதை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். மறுநாளே அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு நல்லபடியாக திரும்பி வந்துட்டாங்க. அது ஒரு சாட்சியாக நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன். கடவுள் சுகம் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லேன். நான் 1 மாதம் லீவு பிளேஸுக்கு தான் ஸ்கூலில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு தொடர்ந்து அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் வந்து இரக்கத்தை காட்டியிருக்காரு. தொடர்ந்து அந்த ஸ்கூல்லேயே நான் இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட 2 மாதம் லீவ் பிளேஸ் 1 மந்த் லீவ் பிளேஸ்க்கு தான் போனேன். இப்போ 2 மந்த்து முடிச்சுட்டேன். அடுத்து 3 மந்த்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து என்னை அந்த ஸ்கூல்லே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. வேலை கொடுத்த அந்த கடவுளுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன் பிரதர். எனக்கு எல்லாம் பல வகையான அற்புதங்கள் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து நான் அந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் சேர்ந்ததுலேருந்து தான் எனக்கு எல்லா அற்புதங்களும் நடக்குது. இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கோபம் அதிகமாக வரும் அப்படின்னா, நான் பயங்கரமாக எனக்கு கோபம் வரும். ஏன்னா 10 இயர்ஸ் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில், தஞ்சாவூரில் ஒர்க் பண்ணேன். அப்போனா கோபம் அதிகமாக வரும். என்னைக்கு இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நான் ஜாயின் பண்ணேனோ அதுலேருந்து என்னுடைய கோபம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த மற்ற இடங்கள்ல கோபம் படலைனாலும் அந்த குடும்பத்துக்குள்ள மட்டும் அந்த கோபம் இன்னும் எனக்கு குறையல பிரதர். அதற்காண்டி எனக்கு வந்து நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் இணைஞ்சலால எனக்கு நடந்திருக்கு. அதனால அந்த எல்லா அற்புதங்களையும் செய்த கடவுளுக்கு நேரத்தில் நான் வந்து கொடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ Praise the சிஸ்டர். Lord. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord. அதாவது இந்த கோபங்கிறது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளும். சரியா? அதாவது இறை வார்த்தை சொல்லுது, 1 யாக்கோபுல இறை வார்த்தை சொல்லுது, மனிதரின் சினம் கடவுளின் செயல்கள் நிறைவேற தடையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுது. மனிதரின் சினம் கடவுளினுடைய செயல்கள் நிறைவேற தடையாய் இருக்கிறதுன்னு சொல்லுது. அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம வந்து அதுல இருந்து மாறணும்னு தான் இறை வார்த்தையை அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அது ஒண்ணு. ஓகே, நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் இயேசு செய்திருக்கிறார். இயேசுவினுடைய வழியாக உங்களுக்கு அந்த அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு. இந்த ஸ்கூல்ல வேலை மற்ற இன்னும் நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த பையன் ஹீல் ஆயிருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு நீங்க செஞ்சாலும் ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அதற்காக கடவுளுக்கு மகிமை செய்வோம். Glory to Jesus. Thank you Jesus சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். கோபம் வரும் பொழுது என்ன செய்யக்கூடாது? கோபத்தை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இறை வார்த்தையை தான் நம்ம அறிக்கை பண்ணணும். சரியா? வெளியில கோவப்படாம வீட்டுல மட்டும் கோவப்படுறதுனாலும் கோபம் தான் இல்லையா? ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. லூர்து மேரி, வேற ஏதாவது சாட்சி இருக்கா? சொல்லுங்க. ஒரு சாட்சி பிரதர். கடந்த 2 வாரத்துக்கு முன்னதாகவே இந்த சாட்சி சொல்லப்பட்டிருக்கணும். ஆனா சில சூழ்நிலைகள் நிமித்தமா சொல்ல முடியாத போது அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னி. என்னுடைய இல்லத்துல மதிய உணவுக்காக சாப்பிட்டுட்டு என்னுடைய கணவர் கிளம்ப போற நேரத்துக்கு யதார்த்தமா அந்த குழம்பு பாத்திரத்தை கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிட்டு சாப்பிடுவோன்ட்டு வச்சிருக்கிறாங்க. இது மத்தியானம் 1:30 மணிக்கு நடந்த நிகழ்வு. ஆனா வச்சதோட அப்படியே அடுப்பை ஃபுல்லுல வச்சபடியே மறந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. எதிர்பாராத விதமா திடீர்னு ஸ்கூல் விட்டு நானும் வந்தேன். 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு போவோம்னு நான் சொல்றேன். அவங்க இல்ல டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு கிளம்பி போயிட்டோம்.
ஆனா போயிட்டோம். எனக்கு என்னன்னு தெரியல. 6:30 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடணும். 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும். அப்படி நான் சொல்லவே மாட்டேன் பொதுவா. அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அவங்க திரும்ப திரும்ப அப்படியே அங்கங்கமே சில லேட் பண்ணி கடைசி 9 மணி ஆக்கிட்டாங்க. ஆனா எனக்கு பாரமா இருக்குது மனசு. ஆனா என்னன்னு என்னால உணர முடியல. 9 மணிக்கு வீட்டுக்குள்ள வர்றோம். வீடு ஃபுல்லா ஒரே புகை மண்டலமா இருக்கு. அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்குது. அந்த பாத்திரம் வந்து தீயாகி கருகி அப்படி ஒரு நிலைமைக்கு இருந்துச்சு. ஆனா மத்தியானம் 1:30 மணிக்கு பத்த வச்ச அடுப்பு நைட்டு 9 மணி வரைக்கும் எரியுது. கடவுளுடைய பேர் அன்பும் பேர் இரக்கமும் இன்றைக்கு நானும் என் குடும்பமும் என்னுடைய இல்லமும் உடைமைகளும் கடவுளுடைய கரத்தினால பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். கண்ணீரோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த பாத்திரம் மட்டும்தான் வீணா போனது. கேஸ் மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருந்தே தவிர வேற எந்தவித ஒரு சிறு ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒலிக்கக்கூடிய இந்த வீட்டுக்குள்ள அவருடைய துதி ஆராதனை எழுப்பக்கூடிய நிறைய வார்த்தைகள் இறை வார்த்தைகள் அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கிறது உண்டு. அதுல குறிப்பா செக்கரியா 2:5 இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு கொடுத்த உறவுகளுக்கும் எங்களுடைய உடைமைகளுக்கும் கூட நீங்களே நெருப்பு தூணா இருந்து பாதுகாக்கிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. மாறுதலா இந்த அடுப்பு அணைஞ்சிருந்தாலோ ஃபுல் கேஸ் வெளியா இருந்தாலோ ஒரு கரண்ட் ஆன் ஆகி ஆஃப் ஆகி இருந்தாலோ மாற்றி எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாம என் தகப்பன் எங்களை அற்புதமா காப்பாற்றி இருக்கிறார். இதுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் என் ஆண்டவருக்கு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, கொடான கோடி நன்றி இயேசுவே. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் மீது வைத்திருக்கிற உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மீது, உடைமைகள் மீது, வீட்டின் மீது ஆண்டவருடைய இரக்கமும் பேர் இரக்கமும் கடந்து வந்ததாலே அன்று அந்த பெரிய விபத்திலிருந்து உங்களை எல்லாரையும் உங்களுடைய வீட்டையும் காப்பாற்றி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஏன்னா நீங்க இறை வார்த்தைய அறிக்கை பண்ணி அடிக்கடி ஜெபித்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பதாலே அவருடைய இரக்கமும் பேர் இரக்கமும் கடந்து வந்திருக்கிறது. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். கவனக்குறைவால் ஏற்பட்ட அந்த பிரச்சனையிலிருந்தும் மீண்டுமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் லூர்து மேரி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர், நேத்து வந்து எனக்கு 1 மாசமாவே ரொம்ப உடம்பு சுத்தமா முடியல. அப்படியே இயேசுவின் தழும்புகளால் குணமானே சொல்லிக்கிட்டே தினமும் போராடி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நேத்து சாயந்தரம் ரொம்ப அதிகமா வந்து படுத்தேன். தலை சுத்தல், மயக்கம், எழுந்திருக்கவே முடியல பிரதர். நான் மாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்த உடனே ஃபுல்லா ரூம் எல்லாம் சுத்தி தலையெல்லாம் சுத்தி ரொம்ப முடியாம பயங்கர ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. எனக்கு காது வலிக்குது, தலை வலிக்குது, எல்லாமே வலிக்குது. ஆனா வலியை பொறுத்துரும், அந்த மயக்கத்தை மட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பிரதர். அந்த மயக்கமான சூழ்நிலையில எங்க பையன் அவங்க அப்பா கிட்ட இருந்து போன் பண்ணான். நான் சொன்னேன், தம்பி என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா இருந்துகிட்டு என்னால வர முடியாது, நான் நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி 15 வருஷமா நடக்குது. அந்த 15 வருஷமாவும் இருக்கும்போது நான் ரொம்ப வேதனைக்கு உள்ளாகி போய் தனிமையில ஆழமா போய் ரொம்ப அழுது நான் டிப்ரெஷனுக்கு இருந்திருக்கிறேன் அந்த மாதிரி. ஆனா இப்போ இந்த ப்ரேயருக்கு அப்புறமே நான் அந்த அந்த டிப்ரெஷனான மனநிலை எடுத்துட்டு நான் உடனே அமைதியா ஏசப்பாக்கு நன்றி சொல்லிட்டு தழும்புகளால் குணமானன்ற வார்த்தையை நான் அறிக்கையிட்டே இருந்தேன் பிரதர். இது எனக்குள்ள நடந்த மாற்றம் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம். நன்றி ஏசப்பா. நன்றி. அதாவது சிஸ்டர், எந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியதில்லை. இந்த இறை வார்த்தை இருக்கும் பொழுது இறை வார்த்தை என்ன சொல்லுது? உங்களுக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தையே ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார்னு இறை வார்த்தை சொல்லுது. அதனால அந்த இறை வார்த்தையில நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுதுன்னா, இயேசுவின் காயங்களால் நீங்கள் சுகமடைந்துள்ளீர்கள்னு தான் அந்த இறை வார்த்தை சொல்லுது. நம்மளுடைய மினிஸ்ட்ரியில
அடிக்கடி எல்லா சகோதரர்களும் பிரேயர் பண்ணும்போது, சகோதரிகளும் பிரேயர் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அதே போல லூக்கா 10:19 பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் வல்லமையை வெல்லவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், தீயவைகள் உனக்கு எதுவும் செய்யாதுன்னு அந்த இறைவார்த்தை. அப்ப ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட உடனே இப்ப இன்னைக்கு பிரதர் சொல்லும் போது கூட மெசேஜ்ல சொன்னாங்க, ஆண்டவரே ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏதாவது சின்ன டெம்டேஷனுக்குள்ள போகும்பொழுது ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறை வார்த்தை அறிக்கை பண்ணும் பொழுது நீங்க தனிமை உணர்வுக்குள்ள போக வேண்டியதில்லை. நீங்க டிப்ரெஷன் ஆக வேண்டியதில்லை. எதையுமே நீங்க அதாவது நெகட்டிவ் தாட்ஸுக்கு நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு என்னோட இருக்கிறார், எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அதனால எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, எதுவும் வராது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அறிக்கை பண்ணுங்க சிஸ்டர். ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் அற்புதமாக உங்களை வழி நடத்துவார். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் இதுக்கு முன்னாடிதான் அப்படி இருந்துச்சு, இப்ப அப்படி யோசிக்கலன்னு சொன்னேன் பிரதர். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஓகே, அதான் அதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பிரைஸ் அலாட். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பிரைஸ் அலாட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். இன்னொரு சாட்சி சொல்லுங்க சிஸ்டர். புதிய ஆராதனையும் சரி, இறை செய்தி பகிர்வும் சரி, ஆண்டவர் எனக்காக பேசினாரு. போராட்ட வேலைகள்ல சில நேரம் கோபத்தினுடைய இதனால நம்ம வார்த்தைகளை மறந்துடுறோம், இறை வார்த்தைகளை மறந்துடுறோம். அதனால அந்த பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டுடுறோம். இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகள் வெளிவருது. இந்த செய்தி எனக்காக ஆறுதல் படுத்தியிருக்கிறார் என் ஆண்டவர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வழிமுறையவும் கற்றுக் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. மரியே வாழ்க. Praise the Lord, sister. Praise the Lord. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord. வேற யாராவது சாட்சி சொல்றவங்க? Praise the Lord, brother. Praise the Lord, sister மரிய நிம்மி. கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பிரதர் எடுத்த அந்த மெசேஜ் அடிப்படையில தான் சொல்லி நாங்களும் பிரதர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த படகுல காற்றையும் கடலையும் கடவுள் தான் அடக்குவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்தோம். ஆனா இப்ப கடவுளுடைய இறை வார்த்தை எல்லாரோட பிரதர் சிஸ்டர்ஸ் மூலமா தெரிஞ்சு இப்ப அந்த போராட்டத்தை எதிர்கொண்டு கடவுளை எங்க வாழ்க்கை படகுல இப்ப ஏற்றினால அந்த போராட்டத்துல எங்களால வெற்றி கொள்ள முடியுது. கடவுள் எங்களோட துணை இருக்கிறாரு, அதை நாங்க உணர்றோம். அதே மாதிரி அன்னைக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரதர் பிரேயர் பண்ணாரு, இந்த டெலிவரன்ஸ் பிரேயர் பண்ணாரு. அப்ப அது வரைக்கும் எனக்கு இந்த மறை உண்மைகள் கொஞ்சம் தூயாவியானவர் கத்துக் கொடுத்தாரு. ஆனா இந்த மெடிடேஷன் எல்லாம் எனக்கு தெரியாது, ரொம்ப கண்ணை மூடலாம் யோசிப்பேன் தெரியாது. ஆனா இப்ப எனக்கு முன்னாடி எல்லாம் நல்ல தூக்கம் வரும் ஏதாவது யோசிச்சா. இப்ப எல்லாம் எவ்வளவு நேரம் ஆனாலும் உட்கார்ந்து அந்த கடவுளோட இரக்கமும் கிருபையும் எனக்கு கிடைச்சு அந்த மெடிடேட் பண்றது, அந்த கடவுளோட அன்பை அவரோட அந்த இரக்கத்தை எனக்கு உணர முடியுது. அதற்காக கடவுளுக்கு கோடி நன்றி. என்மேல் அவர் வைத்த இரக்கத்திற்காகவும் அவர் கொடுத்த அந்த கிருபைக்காகவும் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி வழியா கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய இறை வார்த்தை வழியாக உங்களை தொட்டிருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை தொட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாராவது சாட்சி? ஓகே, சாட்சிகள் இல்லைன்னா நம்ம இப்போது ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். பிரதர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். யாகுலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஜெப வேளைக்கு கடந்து செல்லும் முன்பு இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. திங்கட்கிழமை கட்டா நேரம் 6 மணிக்கும், அமீரகம் நேரம் 7 மணிக்கும், இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கட்டா நேரம் 4:30 மணி, அமீரக நேரம் 5:30 மணி, இந்திய இலங்கை நேரம் 7 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடுகளில் நாமும் கலந்து கொள்வோம்.
மற்றவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அவர்களுக்கு அவருடைய நல்ல சீடத்து இயேசு விட்டு அந்த சீடத்துவ பணியை சிறப்பாக நிறைவேற்றி சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது போல நம்மளும் இந்த லிங்கை ஃபார்வர்ட் செய்யும் போது அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி சிறப்பாக செய்கிறோம். அதனால தொடர்ந்து செய்யுங்க. மேலும் இளையோருக்கான ஜெப வழிபாடானது 2 பிரிவுகளாக 1 முதல் 18 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு பிரிவாகவும் 18 முதல் 33 வயது உள்ள வாலிபர்களுக்கு ஒரு பிரிவாக நடைபெறுகிறது. இந்த ஜெப வழிபாடானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கட்டா நேரம் 3 மணிக்கும் அமீரக நேரம் 4 மணிக்கும் இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த பிரேயரில் ஜாயின் பண்றதுக்கு நாம் அவர்களுக்கு நல்ல பெற்றோர்களாக இருந்து அவர்களை வழி நடத்துவோம். மேலும் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஸ்ரீலங்காவிலே மே 12, 13 தேதிகளில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு நடைபெற இருக்கிறது. அதுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தெரிந்தவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் இந்த மினிஸ்ட்ரி இந்த ஜெப வழிபாடு சிறக்க நம்முடைய தினசரி ஜெபத்திலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இந்த ஜூம்ல இணைந்திருக்கிறவங்க சரீர சுகத்திற்காக ஜெபிக்க விரும்புறவங்க அட்வைஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு மற்ற கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எனக்கு ஒரு இன்டென்ஷன். இன்று என்னுடைய வீட்டுல எனக்கும் என்னுடைய கணவருக்கு இடையில சில கருத்து பரிமாற்றங்கள். அதுல நான் சொல்ல வந்த கருத்து வேறு, அவங்க புரிந்து கொண்ட கருத்து வேறு. அதனால வார்த்தைகள் ரொம்ப கனாகனமான வார்த்தைகள், மனம் காயமடைபடி இது மாதிரியான வார்த்தைகள் வந்துருச்சு. அவங்க சொன்ன வார்த்தைகளை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அதை மறக்கவும் முடியல. கஷ்டமா இருக்குது. நான் ஆண்டவருடைய நாமத்தினால அவங்களை அன்பு செய்யணும், மன்னிக்கணும். அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஆவியானவர் தானே கொடுக்கணும். தொடர்ந்து கடந்த 1 வார காலமாவே கொஞ்சம் ஜெபிக்க முடியாதபடி ஜெபத்தடைகள், தூய் ஆவியானுடைய துணை வேண்டியனால ஜெபமே செய்ய முடியல சுத்தமா. நிறைய வார்த்தைகள் தவறுதலாக அவங்க கிட்ட இருந்து வெளிவந்தது. அது ரொம்ப மனதை பாதிக்கின்ற ஒன்றா இருக்கு. அது மாதிரி அவர்களுக்குள்ளேயும் சில காலங்களுக்கு முன்னாடி சில சொன்ன விஷயங்கள் விளக்கங்களுக்கு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்பட்டதுல அவர்கள் தவறுகளா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தவறான புரிதலோட எண்ணத்தோட இருந்து நான் எப்ப வேற ஒரு கருத்தை கேட்டாலும் அவங்க அந்த தவறான கருத்துக்குள்ளேயே போறாங்க. இந்த புரிதலற்ற தன்மை 2 பேருக்குள்ள இருந்து முற்றிலுமா மறையணும். இறை வார்த்தைக்கு எதிரான பேசப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவருடைய ரத்தத்தால் நிர்மூலமாக்கப்படணும்னு எங்களுக்காக ஜெபிங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய சமாதானம் எங்களுக்குள்ள நிலவணும். இயேசு நாமத்துல ஒருவரோடு ஒருவர் கடவுளுடைய திருவுளப்படி நாங்க வாழணும். நாங்க வேண்டிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சரி, நீங்க இறைவார்த்தையில இருக்கீங்க. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிருந்து ஓடி போகணும். இறைவார்த்தை இருக்கு சிஸ்டர். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஏன் சிஸ்டர் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க? ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நீங்க உங்களுக்கு ஏன் அந்த தளர்ச்சி ஏற்படுது? சரி, ஓகே சிஸ்டர். சிஸ்டர் உங்களுக்கு பேசுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த அமதாஸ் பண்ணிடு. பிரேயர் பண்ணிடுவா பிரதர். ஆமா, இவங்களுக்கு முதல்ல தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே அப்பா, இந்த இரவு பொழுதிற்காக நன்றி கூறுகின்றோம் ராஜா. நாங்கள் ஒரு குழுவாக ஒரு மனதோடு இயேசுவே உம்முடைய இறை வார்த்தைகளின் செழுமையை சரியாக புரிந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்கள் வாழ்வில் கொடுத்ததற்காகவும் அதன் வழியாக நாங்கள் பெறப்போகின்ற அந்த ஏராளமான நன்மைகளுக்காகவும் இந்த இடத்தில் நன்றி கூறுகின்றேன் ராஜா. இனிமே இது வந்து நேரத்தில் சகோதரி
அமுதா சிஸ்டரை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய கணவரை முழுவதுமாக சமர்ப்பிக்கின்றேன். அப்பா, இவர்கள் இருவரும் திருமண பந்தத்தை அப்பா உம்முடைய திட்டத்தின்படி திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்ற கணவன் மனைவியாக அப்பா வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய பேரருள் என்பதனை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றேன் சுவாமி. இந்த நேரத்தில் இவர்களுக்கு இடையில் கடந்து வருகின்ற திருமண வாழ்வில், குடும்ப வாழ்வில், இல்லற வாழ்வில் கடந்து வருகின்ற எல்லா வித வார்த்தைக்கு எதிரான எதிர்மறையான வார்த்தைகளையும் மேலும் புரிதலற்ற தன்மைகளின் ஆவியையும் பழைய வாழ்வின் மூலம் கடந்து வந்த பாஸ்ட் லைஃபில் கடந்து வந்த எல்லா விதமான செயல்பாடுகளையும், இறைவார்த்தைக்கு எதிரான செயல்பாடுகளையும் கடந்த ஒரு வார காலமாக இவர்களுடைய குடும்பத்தில் நிலவி வருகின்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ், இறைவார்த்தைக்கு எதிரான எதிர்மறையான வார்த்தைகளையும் முழுவதுமாக இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். அப்பா, இதோ இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக இருந்த பேச்சுவார்த்தைகளின் வழியாக அமுதா சிஸ்டர் பெற்றிருக்கின்ற எல்லா காயங்களையும், அந்த காயங்களுக்கு மேலாக செயல்படுகின்ற எல்லா இறைவார்த்தைக்கு எதிரான தேவையற்ற ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். இந்த செல்ஃப் பிட்டி, சுய இரக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். இவர்கள் இருவருக்கும் இடையில் அந்த நெகட்டிவ் டவரை கொண்டு வந்து வைத்து இருவரும் ஒரு மனதோடு செயல்படுவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபலினுடைய ஒர்க்கினையும் அதனுடைய ஆட்டிடியூடையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். அப்பா, இதோ இந்த இடத்தில் இவர்கள் திருமணத்தின் பொழுது அப்பா இந்த திருமண வாழ்வை, இந்த இல்லற வாழ்வை சரியாக நடத்துவதற்குரிய அப்பா அந்த திருமண பந்தத்தை இயேசுவே நீர் விரும்புகின்ற மாதிரி நடத்துவதற்குரிய அந்த கிருபையை கொடுத்திருக்கின்றீர். அந்த இன்டர்னல் கிரேஸ் தெய்வமே, அந்த கிரேஸை முழுவதுமாக சகோதரிக்குள்ளாகவும் அவருடைய கணவருக்குள்ளாகவும் இயேசுவின் நாமத்தினால் அனுப்புகின்றேன். இந்த கிருபையை கை கொண்டு இவர்களுடைய இந்த இல்லற வாழ்வில் சரியாக செயல்படுவதற்கு, அதன் மூலம் இருக்கின்ற தடைகள் உடைக்கப்படுவதற்கும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக அந்த தடைகளை தள்ளுகின்றேன். பரிபூரணமான உம்முடைய கிருபையினால் இவர்கள் இருவரும் இப்பொழுது முற்றிலுமாக நிரப்பப்பட்டதற்காக நன்றி கூறுகின்றேன். மேலும் சகோதரி கடந்த ஒரு வார காலமாக சரியாக ஜெபிக்க முடியாமல் இருக்கின்ற அந்த தடையை கொண்டு வந்த, ஜெபிப்பதற்கு எதிராக தடையை கொண்டு வந்த தீமையை இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். அவிசுவாசத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படியாக கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். சுய இரக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். திரும்ப திரும்ப பேச்சுக்களை நினைவூட்டி பேசிய அந்த கடினமான வார்த்தைகளை நினைவூட்டுதலை ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். கணவன் மனைவிக்குள்ளாக குழப்பத்தை கொண்டு வருகின்ற the spirit of confusion and argument, இவை இரண்டினையும் இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். ஏதோ இதை போலவே இந்த நேரத்தில் யாக்கோபு 4:7 படி கடவுளுக்கு பணிந்து வாழுங்க, அழகை எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும் என்ற இந்த இறை வார்த்தையை இருவருக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால் அனுப்புகின்றேன். இயேசுவே, உமக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்கின்ற அந்த உள்ளங்களை, கடினமான உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். உமக்கும் கிறிஸ்துவுக்கும் கணவனுக்கும் மனைவிக்குமான அந்த உறவு முழுமையான ஒரு உறவாக இருக்கும் பட்சத்தில் அப்பா பிறருக்கும் கணவன் மனைவி குழந்தைகளுக்கான உறவு நிலையும் சரியாக்கப்படும் என்ற அந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை அந்த கடின உள்ளத்திற்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால் அனுப்புகின்றேன். கடின உள்ளங்கள் இப்பொழுதே உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி இப்பொழுதே இயேசுவே ஒரு முழுமையான தூய ஆவியானவரின் துணையோடு இவர்கள் தங்களுடைய ஜெப வாழ்க்கையை ரெனியூ செய்வதற்குரிய ஒரு வல்லமையையும் வலிமையையும் பெற்றுக்கொண்டதற்காகவும், இதோ இவரிடம் இருக்கின்ற அந்த வருத்தங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் முற்றிலுமாக நீக்கப்பட்டதற்காகவும், தானும் கிறிஸ்துவும் என்ற அடிப்படையில் சிந்தனையில்
அப்பா முழுமையாக கிறிஸ்துவோடான நெருக்கத்தை இன்னும் அதிகமாக சகோதரி கூட்டிக் கொள்வதற்காகவும் இந்த நேரத்தில் இயேசுவை நீர் உதவி செய்ததற்காக நன்றி. ஆமென். எப்படி பிக் பண்ணீங்க சிஸ்டர்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆண்டவர் கொடுத்த பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி பிரதர். இன்னைக்கு பிரதர் இறைச்சி அதான் சொன்னாங்க. மார்க் 6:21 அப்படிதான் சொல்லுங்க சிஸ்டர். அவர்களோடு படகில் ஏறினார், காற்று அடங்கியது. எவ்வளவு பெரிய புயல் காற்றா இருந்தாலும் ஜீசஸ் வந்து அந்த வாழ்க்கை படகுல ஏறும் பொழுது நிச்சயமான விடுதலை கிடைக்கும். எப்ப நீங்க ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சீங்களோ அதனால அழகை உங்களை கண்டு இப்போ ஓடி போயிடும். ஏன்னா கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிருந்து ஓடி போகணும் இறைவார்த்தை சொல்லுது. அப்ப நீங்க ஆண்டோடைய வார்த்தையில திணிச்சிருங்க. ஜெபிக்க தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் சிஸ்டர் பயிர் பண்ணி டெலிவரி பண்ணியாச்சு. அதனால நீங்க மீண்டுமாய் இதோ அனைத்தையும் புதிதாக்கிறேன் நம்பிக்கை என்று எழுது என்று சொன்ன திருவெளிப்பாடு 21:5 உங்கள் இல்லத்தை உங்கள் இதயத்தை புதுப்பித்து இருக்கிறார். அதனால நீங்க எதை குறிச்சு இனிமே கவலைப்படாதீங்க. ஓகே சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Thank you பிரதர். Thank you பிரதர். ஓகே சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வேற யாரும் பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. ஜெரிட்டா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ம் ஒரு சகோதரி, இந்து சகோதரி, அவங்க பேர் வந்து பவானி. அவங்களுக்கு வந்து அல்சர் அப்பண்டிக்ஸ் இருக்கு, பையில வந்து கட்டி இருக்கு, நீர் கட்டி இருக்கு. இன்னொரு அவங்க குழந்தை வந்தப்ப ஆப்ரேஷன் பண்ண இடத்துல கட்டி வருது. உங்களுக்காண்டி ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறேன் பிரதர். சரி வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். டபானி அவங்க பேரு பவானி. பவானி. பவானியா? ஆமா பிரதர். ஓகே. வேற யாரும் பிரேயர் ரிக்வெஸ்ட்? பீலா செலஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரேயர் ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? ஓகேங்க பிரதர். பிரதர் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க? அப்பண்டிக்ஸ் ப்ராப்ளம். ஓகேங்க பிரதர். நீர் கட்டி இருக்குங்கறாங்களா, யுட்ரஸ்ல வேற கட்டி இருக்குங்கறாங்களா? ஓகேங்க பிரதர். சரி பிரதர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அப்பா ஆண்டவரே, இந்த அன்பு நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த இறை செய்தி முழுவதுமாக உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குமாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த சகோதரியை முழுவதுமாக உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க சொன்ன இந்த நோய்களாகிய, அதாவது இருக்கக்கூடிய கட்டி மற்றும் அப்பண்டிக்ஸ் ஆகியவற்றை பார்த்து பேசுகிறேன். மார்க் 11:23 படி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் அவர்களுடைய உடலை விட்டு நரக நெருப்பில் கடலுக்குள்ளாக தள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால். அப்ப அவங்களுடைய உடல் தூய ஆவி தங்கக்கூடிய ஆலயம். இந்த தெய்வமே, இதுல நோயை கொண்டு வருகின்ற எந்த எதிர் காரியங்களுக்கும் அவங்களுடைய உடலின் மேல் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் வாழக்கூடிய அந்த சரீரத்தை நீங்கள் இந்த நேரத்திலே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஆவியானவரே, அவங்க சுகமடைந்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக இந்த நேரத்துல நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு செல் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால புதுப்பிக்கப்படுவதற்காக நமக்கு நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். அவங்களுக்கு எதுவும் இறைவார்த்தை கொடுத்துருக்கீங்களா? இல்லங்க பிரதர், அவங்க ஹிந்து சகோதரி. நான் தான் அவங்களுக்காண்டி ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுங்கள். யாக்கோபு 5:16 தான் சொல்லுது, நம்ம மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால நம்ம ஜெபிப்போம். அவங்களுக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகப்படுத்தியதுக்கு நன்றின்னு சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர், அது மட்டும் தான் அவங்கள்ட்ட சொல்றேன். அது மட்டும் சொல்லுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 50 டைம் சொல்லுங்க. எல்லா கட்டிகளையும் அவருடைய தழும்புகளால 2025 ஆண்டுகளுக்கு முன்பே சுகப்படுத்தி விட்டார். எப்ப அதை விசுவசிக்கிறாங்களோ
அப்ப அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே நம்மளும் பிரதர். ஜெயிப்போம். சிஸ்டர் டெலிவரன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து இந்த இறைவார்த்தை அறிக்கையிடுங்க. நிச்சயமாக நீங்க சாட்சி அவங்களுக்காக சாட்சி சொல்லுவீங்க. ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். வேற யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்? வேற யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடலாம்.